சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். அன்பான இயற்கை பிரியர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம் எல்லோரும் ஒரு ஜாலியான, ஒரு அழகான, ஒரு அற்புதமான பயணத்திற்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். மனசை அப்படியே லேசாக்கிக்குங்க. ஏன்னா நாம் இப்போ பயணிக்க போகிறது தமிழ்நாட்டோட மிகச்சிறந்த ஒரு பொக்கிஷமான உலக பாரம்பரியமான ஊட்டி மலை ரயில், அதாவது நீலகிரி டாய் ட்ரெயின். இந்த ரயில் அடர்ந்த காடுகள், எழில் கொஞ்சம் பள்ளத்தாக்குகள், தேயிலை தோட்டங்கள், வளைந்து நெறிந்து செல்லும் பாதைகள் மற்றும் மேகக்கூட்டங்கள் என இந்த ஊட்டி மலை ரயில் பயணம் ஒவ்வொரு மனிதனும் ஒரு வாழ்நாளில் ஒரு முறையாவது அனுபவிக்க வேண்டிய ஒரு சொர்க்கலோக பயணமாகும். நம்ம ஊட்டி மலை ரயில் சும்மா சாதாரண ரயில் கிடையாது. இது பிரிட்டிஷார் காலகட்டத்தில் 1908ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ரயிலை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்திருக்கிறது. இந்தியாவிலேயே வேக்கன் பினியன் சிஸ்டத்தில் இயங்கக்கூடிய ஒரே ரயிலும் இந்த ரயில் தான். வேக்கன் பினியன் அப்படின்னா பச்சக்கர முறையில் இயங்கக்கூடிய ரயிலாகும். தண்டவாளங்களுக்கு இடையே பச்சக்கரங்களை பொருத்தி அதன் மூலம் ரயிலை பாதுகாப்பாக மேலே இயக்குவதற்கும் கீழே இறக்குவதற்கும் பயன்படக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இந்த வேக்கன் பினியன் சிஸ்டம் ஆகும். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவெனில், இன்னமும் பாரம்பரியமாக பழைய நீராவி என்ஜின் மூலம் இயங்கக்கூடிய ஒரே ரயிலும் இந்த ரயில்தான். மேட்டுப்பாளையத்தில் இருந்து குன்னூர் வரை நீராவி என்ஜின் மூலம் இயக்கக்கூடிய ரயிலாகும் இந்த ரயில். இந்த ரயிலில் பயணிக்கும் பொழுது இந்த ரயில் வெளியிடும் கரும்புகையும் இது போன்ற சத்தமும் நம்மளை 100 வருஷத்துக்கு பின்னாடியே கூட்டிட்டு போயிடும். பயணம் ஆரம்பிக்கிற இடம் மேட்டுப்பாளையம். தினசரி காலை 7 மணி 10 நிமிடத்திற்கு மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் இருந்து இந்த ரயில் புறப்படும். இந்த ரயிலில் பயணிக்க ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னாடி வந்துவிடலாம். 7:10 என்றால் ஒரு 6:30க்கெல்லாம் வந்து மாத்து வருது. ஃப்ரிட்ஜு கிட்ட வந்துட்டோம். ஐயோ ஐயோ இந்த ரயில் மொத்தமாக பயணிக்கும் தூரம் 46 கிலோமீட்டர். மேட்டுப்பாளையத்தில் இருந்து ஊட்டி போய் சேர கிட்டத்தட்ட இந்த ரயில் 4 மணி நேரம் 45 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது. மலை ஏறும்போது இந்த ரயிலின் வேகம் கம்மி. ஆனால் இறங்கும் பொழுது 3.5 மணி நேரத்தில் மேட்டுப்பாளையம் வந்துவிடும் இந்த ரயில். இந்த ரயிலுக்கு டிக்கெட் கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைங்க. ரிசர்வேஷன் ஆரம்பிக்கிற 60 நாளைக்கு முன்னாடியே IRTC இணையதளத்தில் புக் செய்யலாம். அதுவும் ரிசர்வேஷன் ஆரம்பித்த சில நிமிடங்களிலேயே புக்கிங் அனைத்தும் முடிந்து விடுகிறது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் 630 ரூபாயும், 2ஆம் வகுப்பு 310 ரூபாயும் இருக்கிறது. பிளஸ் ஆன்லைன் புக் செய்தால் கன்வென்ஷன் ஃபீஸ் வசூல். இந்த ரயிலில் டாய்லெட் வசதி கிடையாது. ஆங்காங்கே வழியில் நிறுத்தக்கூடிய ரயில் நிலையங்களில் இருக்கும் டாய்லெட் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் உணவுப் பொருட்கள் எதுவும் ரயிலில் கிடையாது. ஆங்காங்கே ரயில் நிலையங்களில் விற்கக்கூடிய உணவுப் பொருட்களை பயன்படுத்தி கொள்ளலாம். 3, 2, 1
வண்டி சீக்கப்புக்கு ரயில் வண்டி சீக்கப்புக்கு ரயில் வண்டி சீக்கப்புக்கு ரயில் வண்டி மேலும் இந்த ரயிலில் அன்ரிசர்வேஷன் டிக்கெட்டும் இருக்கிறது. இதற்கு அதிகாலையிலேயே ரயில் நிலையத்தில் வந்து வரிசையில் காத்திருந்து டோக்கனை பெற்றுக்கொண்டு பின்பு அதை கொண்டு கவுண்டரில் கொடுத்து டிக்கெட்டாக மாற்றிக்கொள்ளலாம். இந்த ரயில் 46 கிலோமீட்டர் பயணத்தில் அப்படியே சொகுசா அங்கங்க ரயில் நின்றுதான் போகும். வழியில் இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் நிலையங்கள்: மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பிக்கும் இந்த ரயில் கல்லாரில் சிறிது நேரம் நிறுத்தி இன்ஜினுக்கு தண்ணீர் நிரப்புவார்கள். இந்த கல்லாரில் இருந்துதான் மலை ரயில் பாதை ஆரம்பமாகும். இங்கிருந்துதான் டிராக் அண்ட் பினியன் சிஸ்டம் இயங்கும். இதற்கு அடுத்ததாக கில்கு ரோவ் என்ற இடத்தில் ரயிலை நிறுத்தி இன்ஜினுக்கு தண்ணீரை நிரப்புவார்கள். இதுவும் ஒரு 10 நிமிடம் நிறுத்துவார்கள். இதற்கு அடுத்து ரன்னிமேடு ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் இடமாகும். இதற்கு அடுத்த நிறுத்தமாக குன்னூர். இங்கே நீராவி இன்ஜினை கழற்றிவிட்டு டீசல் இன்ஜினை மாற்றுவார்கள். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்கள் ரயில் நிற்கும். இதற்கு அடுத்ததாக வெலிங்டன், அதற்கு அடுத்ததாக அரவங்காடு, அதற்கு அடுத்ததாக கேட்டி தென்னிந்தியாவின் சுவிட்சர்லாந்து என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு பகுதி. இதற்கு அடுத்ததாக லவ்டேல். இது ஒரு அமைதியான ஒரு அழகான ஸ்டேஷன் ஆகும். கடைசியாக ஊட்டி சரியாக 11:55 முதல் 12 மணிக்குள் ஊட்டி சென்றும் சேரும். நாம் சரியா மேட்டுப்பாளையத்தில் கடல் மட்டத்தில் இருந்து 1069 அடி உயரத்தில் இருந்து மேலே ஊட்டி 7200 அடி உயரத்திற்கு செல்கிறோம். அதாவது வெறும் 46 கிலோமீட்டர் தூரத்தில் 6000 அடி உயரத்திற்கு மேலே ஏறுகிறோம். இதனாலே மேலே செல்ல ஒரு குளுமையான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். மேலே செல்ல குளுமை அதிகமான குளிர் உடம்பை நடுங்க வைக்கும். இந்த ரயில் பாதை அமைக்கிறது பிரிட்டிஷ் இன்ஜினியர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு இந்த ரயிலில் பயணிக்கும் பொழுதுதான் தெரிகிறது. இது ஒரு இன்ஜினியரிங் அற்புதம் என்றே சொல்லலாம். இங்கே மொத்தம் 16 சுரங்கப்பாதைகள் இருக்கிறது. ரயில் திடீர்னு இருட்டான டனலுக்குள் போகும்போதும் எல்லோரும் கத்துகிற சத்தமும் அந்த இருட்டில் ஒரு திரில் தான். அது மட்டுமின்றி இங்கே மொத்தம் இந்த பாதையில் 250 பாலங்கள் இருக்கிறது. இவற்றில் 32 பெரிய பாலங்களும் உள்ளது. அவற்றில் உயரமான பாலங்களில் ரயில் போகும்போது கீழே குனிந்து பார்த்தால் தலை சுற்றிவிடும். அந்த அளவுக்கு ஆழமான பள்ளத்தாக்குகள். மேலும் இந்த வழியை
மழை காலத்தில் இந்த வழியை போனால் கண்ணு கேட்டுன்னு தூரம் வரை அருவிகளும் மாறும் தான் தெரியும். நாம ஆரம்பிச்ச மேட்டுப்பாலத்திலேயே பவானி ஆறு நம்மளை வழி அனுப்பி வைத்தது. வருகிற வழியில் கல்லாறு நதியை கடந்து வந்தோம். அது மட்டுமின்றி காடுகளுக்கு நடுவே காட்டாறுகளும் பாறைகளுக்கு நடுவே இருந்து கொட்டுற மலை அருவிகளும் சலசலக்கும் சத்தங்களும் கேட்டுக்கிட்டே இருந்தது. இதையெல்லாம் முழுமையாக நம்முடைய கேமராவில் பதிவு செய்ய முடியவில்லை. ஊட்டிக்கு கார்லேயோ பஸ்லேயோ போனால் 2 மணி நேரத்தில் போயிடலாம். ஆனால் இந்த மலை ரயில் போகிறது வெறும் பயணம் மட்டும் கிடையாது, அது ஒரு வாழ்க்கை அனுபவம். இன்ஜினோட கூக் கூக் சத்தம், ஜன்னல் வழியே வீசுகின்ற அந்த ஜிலு ஜிலு காற்று, பச்சை பசியல் என்ற இயற்கை, இதையெல்லாம் ரசிச்சுக்கிட்டே போகும்போது நமக்குள்ளே இருக்கிற கவலைகள் எல்லாம் பறந்து போயிடும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த உலக புகழ்பெற்ற ஊட்டி மலை ரயிலை நம் வாழ்நாளில் ஒரு தடவையாவது குடும்பத்தோடு போய் ரசிக்கணும். வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக போயிட்டு வாங்க. பொறுமையாக இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.